friends, welcome to my channel ரமேஷ் முருகன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நலுங்கு மாவு பவுட்ரு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம இது பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டும் வரலாம் இந்த பவுட்ரு வந்து. ஸோ நான் ஒரு 10 ஐட்டம் வச்சு இந்த பவுட்ரு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். இதில் இந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் ஆகவும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கிட்டலாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அது ரிமூவ் ஆகிறதுக்கும் இந்த பச்சைப்பயிறு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து ஒரு நல்ல பளபளப்பாக காட்டுறதுக்கும் இந்த பச்சைப்பயிறு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக காட்டும். அதாவது ஒரு நல்ல கிளென்சிங் மாதிரி இந்த கடலைப்பருப்பு. நம்ம வெயிலில் வர ஒரு சன் டர்ன் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் இந்த கடலைப்பருப்பை யூஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள். உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியுமோ, அது ஒரு கிருமி நாசினி. ஸோ நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள் மார்க்கு, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காக நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். பூலாங்கிழங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், உங்கள் ஸ்கின் வந்து டைட்டனாக வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த பூலாங்கிழங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சரும நோய்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட அது வந்து க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்போக அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ஏதாவது ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி ரேஷஸ் மாதிரி இருந்தால் கூட க்யூர் ஆகிடும். ஸோ அதனால் நான் கார்போக அரிசி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா இதழும் உங்களுக்கு வந்து ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு அது கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ஓப்பன் போர்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறது ஆவாரம் பூ. உங்களுக்குன்னு தெரியும், ஆவாரம் பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்க கருமை நீங்கிறதுக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட அது க்யூர் ஆகிடும். நான் அப்புறம் மறிக்கொழுந்து எடுத்திருக்கேன். மறிக்கொழுந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பாடியில் வந்து ஒரு வேர்வை ஸ்மெல் வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த பவுடரை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வராது. ஸோ அதனால் மறிக்கொழுந்து வந்து நல்ல வாசமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முல்தானி மெட்டி வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்கு, ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த முல்தானி மெட்டி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக கோரைக்கிழங்கு சேர்க்குறேங்க. கோரைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கங்கள் மறையிறதுக்கும், ஸோ தோல் நோய் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு க்யூர் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நான் வெயிலில் நல்லா காய வச்சுக்கிறேன். ஸோ வெயிலில் காய வச்சு அரைச்சாதான் உங்களால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இல்லாட்டி வந்து அதில் புழு பூச்சி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டேன். ஸோ நிறைய மிஷினில் நலுங்கு மாவு பவுட்ரு அரைப்பாங்க. ஸோ அதை மாதிரி தனியாக நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சோப் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை எடுத்து நம்ம உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளித்தாலும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரோஸ் வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ண போகிறேன். இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.